அபரார்களுடைய நல்லடியார்களுடைய 3 குணங்களை அல்லாஹ் சொல்றான். யூஃபூன பின் நத்ரி வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. அதில் முதலாவது அபரார்களுடைய தன்மை யூஃபூன பின் நத்ர், ஃபர்துகளை நிறைவேற்றுவார்கள். ஃபர்துகள், தொழுக ஃபர்து, ஹஜ் ஃபர்து, அந்த டைமுக்கு அதை அவங்க செஞ்சிருவாங்க. அதுல எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. ஃபர்துகளை நிறைவேற்றுவார்கள். ரெண்டாவது وَيَخَافُونَ يَوْمًا كَانَ شَرُّهُ مُسْتَطِيرًا, கியாமத்தை பயப்படுவார்கள். அந்த கெடுதிகள் நிறைந்த அந்த நாளை, கியாமத்தை பயப்படுவார்கள். அந்த நாள்ல என்ன நடக்குமோ, அல்லாஹ் என்னோட எவ்வாறு நடந்து கொள்ளுவானோ, என்னென்ன விடயங்கள் என்ன கவலையில ஆழ்த்துமோ என்கிற அந்த பயம், அந்த அச்சத்துல வாழுவாங்க. கியாமத்தை பற்றிய பயம் இருக்கும். மூணாவது அல்லாஹ் சொல்றான், அவங்க சாப்பாடு கொடுப்பார்கள். எப்படி கொடுப்பாங்க? அலா ஹுப்பிஹி, அன்பால சாப்பாடு கொடுப்பாங்க. பெருமைக்கு சாப்பாடு இல்லை, அன்பால சாப்பாடு. அலா ஹுப்பிஹி, யாருக்கு? மிஸ்கீனவ் வயதீமவ் வஅசீரா. முதலாவது மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ரெண்டாவது யதீமன் வயதீமன், யதீம்கள் அனாதைகளுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். மூணாவது வஅசீரா, மூணாவது சிறை கைதிகளுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். இந்த 3 பேருக்கும், மிஸ்கீன்களுக்கு, யதீம்கள் அனாதைகளுக்கு, சிறை கைதிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுனால எந்த பெயரும் புகழும் கிடைக்காது. அதனால சாப்பாடு கொடுக்கணும் அன்பால, பெருமைக்கல், நிர்பந்தத்துக்காக கொடுக்கிறதல்ல. அவங்க கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உங்களுக்கு சாப்பாடு தந்தது அல்லாஹ்க்காக வேண்டி, நாங்க பெருமைக்கு சாப்பாடு தரல. லா நுரீது மின்கும் ஜஸாஅன், உங்கள்கிட்ட இருந்து எந்த கூலியும் நாங்கள் எதிர்பார்க்க இல்லை, நாங்கள் எங்களுடைய நோக்கம் அதுவல்ல. வலா ஷுகூரா, உங்கள்கிட்ட இந்த நன்றியை கூட நாங்கள் எதிர்பார்க்க. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, உங்கள்கிட்ட இருந்து நன்றியையோ உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது கூலிகளையோ நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் ஏன் தந்தோம் தெரியுமா? இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா, அந்த நாள் பயப்படக்கூடிய, அபூஸன் கம்தரீரா, முகங்கள் எல்லாம் கடுகடுத்திருக்கும் அந்த நாளை நாங்க பயப்படுறோம். இன்னா நகாஃபு மிர் ரப்பினா, நாங்க எங்கள்ட்ட ரப்பிட்ட இருந்து நாங்க பயப்படுறது எதை தெரியுமா? யௌமன், அந்த நாளை. எந்த நாள்? கியாமத்துடைய நாள். எப்படிப்பட்ட நாள் அது? அபூஸன் கம்தரீரா, முகங்கள் எல்லாம் கடுகடுத்திருக்கும் நாளை நாங்க பயப்படுறோம். சகோதர சகோதரிகளே, நாங்க சாப்பாடு கொடுக்கணும் அன்பால, அல்லாஹ்வுக்காக கொடுக்கும். சாப்பாட்டை கொடுத்துட்டு நாங்க ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு பெயர் கிடைக்கணும், ஹாஜியார் சாப்பாடு அப்படி போட்டார், ஹாஜியார் இப்படி ஒரு சாப்பாடு ஒன்று போட்டார் என்ற பெயர் கிடைக்கணும், ஹாஜியார் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் என்ற பெயர் கிடைக்கணும் என்று எதையுமே செய்யக்கூடாது. அது சாப்பாடு மாத்திரமல்ல சகோதரர்களே சகோதரிகளே, எதையுமே நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யற பழக்கத்தை உருவாக்கும். அதுக்கு தான் சொல்றது இஹ்லாஸ்.
மன தூய்மையோட ஒவ்வொன்றையும் செய்யும். அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, ஒரு இஜ்திமாவை செய்யறதாக இருந்தாலும் கூட அதை நாங்கள் செய்யணும் இஹ்லாஸோட, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யும். அதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோமா, அதுக்கு ஒரு ரூபா செலவழிச்சாலும் சரி, அது இஹ்லாஸோடு செய்யப்படணும். அப்பதான் அல்லாஹ்விடத்தில் அது பொருந்திக் கொள்ளப்பட்டதாக மாறும். முகஸ்துதிக்காக செய்யறதல்ல. இன்றைக்கு நடந்த பிரச்சனை அதுதான். முழு இடத்திலையும் நடந்த பிரச்சனை. மனசுல வந்தது தான் ஒரு பெருமைக்கு செய்யறது, தான் ஒரு பெயருக்காக செய்யறது, தன்னை எல்லாரும் மதிக்கணும், இவர் ஒரு ஹாஜியார் இப்படி பண்றார் அப்படி பண்றார், எல்லாருமே மதிக்கணும் என்று செய்யக்கூடாது சகோதரர்களே. அது ஒரு ரூபா செலவழிச்சாலும் அல்லாஹுக்காக வேண்டும். நாங்க ஒரு சதக்கா ஒன்று செஞ்சோம், எங்களோட நாட்டில் ஒரு சின்ன ஒரு சதக்கா தான் செஞ்சோம். ஒரு ஃபேனை வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம். ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு ஃபேனுடைய விலை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். உதவி செஞ்சோம். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால அல்லது ஒரு 5 வருஷத்துக்கு பின்னால அந்த பள்ளிவாசல்ல போய் நின்று தொழுவுறீங்க, தனிய தொழுவுறீங்க, அந்த ஃபேனை போட்டுட்டு தொழுவுறீங்க. யாராவது வந்து ஓஃப் பண்ணிட்டான், இது தனியா யாரும் போட்டு தொலையாது, ஜமாத்தா தொழுதா மட்டும்தான் ஃபேன் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நீங்க கோவத்துல பேசுறீங்க. இது யார் வாங்கி கொடுத்த ஃபேன் தெரியுமா? நான் வாங்கி கொடுத்த ஃபேன். அந்த ஒரு வார்த்தையே போதும். 20 வருஷமாக நாங்க, அதாவது அந்த ஃபேனை வாங்கி கொடுத்து 20 வருஷமோ 5 வருஷமோ அந்த கிடைச்ச நன்மை முழுசா ஒரே நேரத்தில் அழிஞ்சு போயிட்டு. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா பக்ராலையும் அல்லாஹ் சொல்றான், சொல்லி காட்டுவதன் மூலமாக அழித்து விடாதீர்கள். எந்த ஒரு அமல்லையும் இஹ்லாஸ் ஆக முக்கியமானது இஹ்லாஸ். நான் செய்யறது அல்லாஹுக்காக. எதை செஞ்சாலும் சரி, தொழும் பொழுது மற்றவர்கள் பார்க்கிறதுக்காக தொழுதா நரகம் என்று அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, இந்த முகஸ்துதி இருக்குது, மற்றவங்க பார்க்கிறதுக்காக செய்யறது, இது ஷிருக்கினுடைய ஒரு தாழ்ந்த வகை என்பதாக சொல்லப்படுது. ஷிருக்கில் இது ஒரு வகையாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு பாரதூரமான ஒன்றுதான் இந்த இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய அமல்கள். அதனால நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோமா, நாங்கள் செலவழிக்கிறோமா மார்க்கத்துக்கு, நாங்கள் இஹ்லாஸோட அவைகளை செய்யணும். பெயருக்காக புகழுக்காக செய்தோம் என்று சொன்னால் அதற்குரிய பலனையும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும், சில நேரம் இந்த உலகத்திலும் மௌத்துக்கு பிறகும் அதனுடைய விபரீதங்களை நான் காண வேண்டி வரும். அதனால் எங்களோட மத்தியில எங்களோட உள்ளத்துல இஹ்லாஸை உருவாக்கணும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். இன்றைக்கு உள்ளங்கள் நாசமாகிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது என்ன தெரியுமா? 2 விஷயங்கள். அதுல ஒன்று பொறாம, 2வது பெருமை. ஒன்று பொறாம, 2வது பெருமை. உள்ளத்தை அப்படியே நாசமாக்கிறோம், உள்ளத்தை அப்படியே பாழ்படுத்திரும். இந்த பெருமை இருக்குதே, இது ஒரு டொட்ஸ் வந்தா போதும், இது ஒரு டொட்ஸ் உள்ளத்துல வந்தா போதும். சகோதரர்களே, இந்த பொறாமை இதால தான் சமூகத்துக்கு மத்தியில் இவ்வளோ பிரச்சனைகள். இந்த பொறாமையும் பெருமையும் இல்லை என்றா எந்த பிரச்சனையும் இல்லை. முகஸ்துதி வர்றதுக்கு காரணம் அந்த பெருமை. தான் செய்யணும், தான் செய்யாட்டி அது திருப்தி இல்லை, அதை நான் செய்யணும், என்னுடைய பெயர் போகணும். சகோதரர்களே, இந்த 2 நோயையும் நாங்கள் உள்ளத்தில் இருந்து இல்லாமல் ஆக்கினோம் என்றா சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு சிறந்த ஒரு சமூகம் உருவாக்கப்படும். எங்களுடைய அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹுடைய உதவிகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.